மகாராஜன் சார், இந்த நாங்குநேரி சம்பவத்தை பொறுத்தவரை சார், அதுல என்ன காரணம் அப்படின்ட்டு, ஏன்னா சிவகங்கையை பொறுத்தவரை உங்களுக்கு எஸ்பி உட்காந்து பேட்டி கொடுத்துட்டாரு, அது என்ன ரீசன்ட்டு. நாங்குநேரியில ஏதாவது அப்படி அபிஷியலா ஏதாவது அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கா சார் விளக்கம், என்ன காரணம், என்ன இது மோட்டிவ் என்ன இதுன்ட்டு? சார், ஏற்கனவே மஞ்சபுரம் அப்படின்ற ஊர்ல சாமித்துறை அப்படின்றவர் 2023 வாக்குல படுகொலை செய்யப்படுகிறார். இந்த பெரும்பத்து கிராமத்தை சேர்ந்தவர்கள் மேல அதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. சரி, அத ஒரு காரணமா அவங்க வெளியில சொல்லியிருந்தாலும், இப்ப ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி நேத்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க மணல்மேடு சங்கருக்கு பிளக்ஸ் வைக்கிறாங்க. ஓகே. அந்த பிளக்ஸ் ரிலேட்டடா இன்ஸ்டாகிராம்ல அந்த மஞ்சங்குளத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் அதுல கமெண்ட் பண்றாரு. ஓகே. அப்படி கமெண்ட் பண்ண உடனே அது ரிலேட்டடா ஒரு வாக்குவாதம் வருது. ஓகே. அந்த வாக்குவாதம் தான் அதோட பின் தொடர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஆனா அங்க இருக்கக்கூடிய பெரும்பத்துல இருக்கக்கூடிய மக்கள் நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க. ஓகே. பட்டியல் சமூக மக்கள் குறைவா தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்திரா காலனில சரி, இவங்க டீ கடையில ஒரு குரூப் வெட்டுறாங்க. ஓகே. வெட்டும்போது ரேண்டமா வெட்டிடுறாங்க, எல்லாத்தையுமே வெட்டிடுறாங்க. அதுல எல்லா சமூகமும் இருக்காங்க. சரி. இறந்து போனதுல ஒருத்தர் பட்டியல் சமூகம், ஒருத்தர் நார்த் இந்தியன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர். சரி. 4 பேர் நாடார் சமூகத்தை சேர்ந்தவர்கள், காயம் பட்டவர்கள். அதுல 3 பேருக்கு 307 அது ஒரு கொடுங்காயமா இருக்கிறது. சரி. கொலை முயற்சிக்கான காயம். போற வழியிலையும் ஒரு 2-3 பேரை வெட்டிட்டு தான் சொல்றாங்க இன்னொரு ஊர்ல. இதான் சம்பவம். 7 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. மொத்தம் 9 பேரை கைது செய்திருக்கிறார்கள். மக்கள் போராட்டம் நீண்டு கொண்டிருக்கிறது. அந்த ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவருடைய உடலை வாங்கி அடக்கம் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு உடலை வாங்கல போல தெரியும். அவங்க வீட்டுல இருந்து வாங்கி அடக்கம் பண்ணிருப்பாங்க. அவங்க அங்கேயே வந்துட்டாங்க, செட்டில்டு. அவங்க அங்கதான் செட்டில்டு ஃபேமிலியா தான் இருக்காங்க. சரி. இன்னொருத்தர் உடலை வாங்கல போல இருக்கு. இந்த போராட்டம், மக்கள் போராட்டம் அப்படி போயிட்டே இருக்குது. ஓகே. இதுல இந்த கொலையாளிகள் பாத்தீங்கன்னா 18 வயதுல இருந்து 21 வயதுக்கு உட்பட்டவர்கள். ஏற்கனவே மாணவர் ஒரு சின்னத்துறை அப்படின்ற ஒரு மாணவர் வெட்டிய சம்பவத்துல இவங்க தொடர்புடையவர் ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு சொல்றாங்க. இதுதான் அவருடைய பின்னணி. ஆனா இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா காவல்துறையுடைய பழைய எஸ்பி அவருடைய அணுகுமுறை தான் இந்த பிரச்சனைக்கு அது ஒரு காரணம். என்ன சார்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அன்னைக்கு அவங்க மைனரா இருக்கும்போது தப்பு பண்ணி, இவங்க எல்லாருமே இப்பதான் மேஜரா இருக்காங்க. சரி. மைனரா இருக்கும்போது தப்பு பண்ணும் போதே அவங்கள ப்ராப்பரா டீல் பண்ணி அவங்கள படிக்க வச்சிருக்கலாம், அல்லது அவங்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருந்திருக்கலாம். அதை செய்யாம அவங்க மேல தொடர்ந்து பொய் கேஸ், தொடர்ந்து 6-7 கேஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தர் மேலையும் தொடர்ந்து பொய் கேஸ் போட்டு அந்த ஊருக்குள்ளேயே அவங்களை நுழைய விடல. எல்லார் மேலையும், இதுல உள்ள 7 பேர் மேலையும் போட்டு எல்லாமே வெளியூர்ல போய் செட்டில் ஆகிறான். வெளியூர்ல போய் செட்டில் ஆகும்போது அவனுக்கு சின்ன பையனுக்கு அவனை கைட் பண்ண ஆள் கிடையாது, உணவு கொடுக்க ஆள் இல்லைங்கும் போது அவன் மறுபடியும் அங்க போய் கேதர் ஆகி தெரியாம ஊருக்குள்ள உடனே கேஸ். வேற வழி இல்லாம இனி வாழ வழி இல்லை, எப்ப பார்த்தாலும் கேஸ் போடுறாங்கன்ற ஒரு சூழ்நிலையில அதுவும் இந்த சம்பவத்துக்கு ஒரு பின்னணி. இனி உள்ள போயிட வேண்டியதான், வேற வழி இல்லைன்ற ஒரு சூழ்நிலையில தான் இந்த சம்பவத்தையும் பண்ணியிருக்காங்க. இதுல இந்த போதையும் இருக்கு. நம்ம ஏற்கனவே அவன் போதையை போட்டிருக்கான். அதிகார போதைன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா ரவுடியில நம்மள எல்லாரும் பேர் சொல்லணும், நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற ஒரு போதையில இந்த இன்ஸ்டாகிராம பாக்குறது, பேஸ்புக்க பாக்குறது, யாராவது ரவுடியோட போட்டோஸ் வந்தது அப்படின்னா நம்மளும் இதே மாதிரி வரணும்னு நினைக்கிறது, நம்ம ஒரு டான் ஆகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எண்ணங்களோடையும் போயிருக்கிறாங்க. இது எல்லாமே சேர்ந்து சமூக வலைத்தளம், போதை வஸ்துக்கள், இவங்களை காவல்துறை ப்ராப்பரா டீல் பண்ணாது, எல்லாமே சேர்ந்து இந்த பிரச்சனைக்கு காரணம். இதுல முக்கியமான விஷயம்னா, இப்ப இருக்கக்கூடிய காவல்துறை பிரசன்னகுமார் ஐபிஎஸ் அவர் நல்ல நடவடிக்கை எடுத்திருக்காரு. உடனடியா அக்யூஸ்ட பிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு 15 மணி நேரத்துல பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி ரிமாண்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃபர்தரா ப்ராப்பரா என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க. பொய்யா யாரையும் சேர்க்கல, உண்மையான அக்யூஸ்ட யாரையும் அவங்க விடல, ப்ராப்பரா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், இந்த இதுக்கு நீங்க சாமிதுரையினுடைய மர்டர் தான் இதுக்கு காரணம்னு சொல்றீங்கல்ல? அப்படின்னு போலீஸ் தரப்புலையும் பேப்பர்ல செய்தித்தாள்லயும் முதல்ல வந்தது சார். நாங்க இந்த சமூகம் பத்தி பேச வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா அப்படி இது ஜாதி மோதல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் பதற்றத்தை
எந்த வகையிலும் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு காரணமா அமைந்து விடக்கூடாதுங்கிறதுல நாங்க ரொம்ப இருக்கக்கூடாது. கவனமாக இருக்கிறோம். நல்ல ஆனா சார், ஆனா நீங்க சொல்லக்கூடிய இந்திரா காலனியை சேர்ந்த ஒருவர் இறந்திருக்கிறார். ஆமா. இறந்தவர் எந்த சமூகமோ அதே சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தான் கைது செய்யப்பட்டவர்களுமா சார்? இல்ல சார். இறந்தவர் வந்து ஒரு சமூகம், தாக்குதல் செய்தவர்கள் எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர். பாத்தீங்களா? ஆமா. இறந்தவர் வாய் பேச முடியாதவர்னு சொல்றாங்களே சார், அது உண்மையா சார் அது? இறந்தவருக்கு அரைகுறையா பேச்சு வராது. அவர் மனைவி வந்து வாய் பேச முடியாதவர். ம். சார், இதுக்கு வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, மணல்மேடு சங்கர்னுடைய புகைப்படத்தை பேனர் வச்சது தான் ரீசன்ட்டு. ஆமா. இப்போ அது ஒரு ரீசனா இருக்குது அப்படின்னா, இது ஏன் சார் சாதி மோதல் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கக்கூடாது? சும்மா நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். கரெக்ட் தான் சார். நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஏற்கனவே ஒரு குரூப் வந்து வாழவே வழி இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு போகணும்னு இருக்கிறாங்க. அப்ப அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கிடைக்கணுங்கும் போது இந்த சாமித்துறை பிரச்சனையை ஒரு டைம் சொல்றேன், ஒரு டைம் வந்து இந்த மணல்மேடு சங்கர் பிரச்சனையை ஒரு டைம் சொல்றேன். அப்ப இது எல்லாமே சேர்ந்து எல்லாமே சின்ன சின்ன காரணம் எல்லாம் கேதர் பண்ணி தான் அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. இது ஜாதி மோதல் அப்படின்றது காட்டிலும் வந்து போதை, டான் ஆகணும்ன்ற வெறி, சின்ன பசங்களுக்கு நம்ம டான் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம், காவல்துறையினுடைய சரியான ஒரு கட்டுப்பாடு இல்லாத எல்லா காரணமும் சேர்ந்ததா எல்லாமே சின்ன சின்ன ரீசன் எல்லாம் கேதர் ஆகி தான் இந்த பிரச்சனைக்கு வந்து கடைசியில ஒரு முக்கியமான காரணமாயிருக்கு சார். அதாவது நாங்க கொஞ்சம் எளிமையா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக உங்ககிட்ட கேட்குறேன் சார். இப்போ ஒருவேளை இந்த மணல்மேடு சங்கர் அப்படிங்கிறவருடைய பேனர் வைத்தது பிரச்சனை அப்படிங்கிறது இன்ஸ்டாகிராமினுடைய கமெண்ட் செக்ஷன்ல இது தொடங்கி இருக்கு அப்படின்னா, இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை வளர விட்டுவிடக்கூடாது, இவர்கள் பெரிய ஆளாக மாறிடக்கூடாது, கெத்தான பீப்புளா இவங்க மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக இன்னொரு சமூகத்தை சேர்ந்த 9 பேர் கொத்தா வந்து ஊருக்குள்ள கண்ணில் பார்க்கறவனெல்லாம் வெட்டி இருக்கிறான். கரெக்டா சார்? கரெக்ட். சூப்பர் சார், பிரமாதம். பேசலாம் சார். மகாராஜன் சார், மகாராஜன் சார், இந்த சின்னதுரையினுடைய அந்த தாக்குதல் சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களும் இந்த இப்ப கைதான லிஸ்ட்ல இருக்காங்களா சார்? 2 பேரை சொல்றாங்க சார். சின்னத்துறை சம்பவத்துல உள்ள பசங்கள்ல 2 பேர் இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னா ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கு. ப்ளீஸ். அன்னைக்கு வந்து சின்னத்துறை வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டான்னு சொல்லி ஏராளமான நிவாரணம் கொடுத்தாங்க, வீடு எல்லாம் கொடுத்தாங்க. அந்த பையன் நல்லா படிக்கிற பையன் சொன்னாங்க. போன வருஷம் ஒரு நியூஸ் வந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பையன் வந்து திருநங்கையரை தேடி போய் உல்லாசமா இருக்க போய் கிரைண்டர் ஆப்ல போய் ஏதோ பிரச்சனையாகி திருநங்கையர் வந்து அடிச்சு விட்டாங்க. அது ஒரு எஃப்ஐஆர் ஆயிட்டு. அப்ப எந்த அளவுக்கு சோசியல் மீடியா எந்த அளவுக்கு எல்லா சமூகத்தையும் கெடுத்துட்டு இருக்கு பாருங்க. ஓகே. சின்னத்துறை பையனை வந்து இப்ப வந்து அந்த சம்பவத்துல இருக்கக்கூடிய 2 பசங்களை சொல்றாங்க இருக்கிறதா. நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம் அது. சார் வந்து என்ன சொல்ல வர்றாரு, மறைமுகமா என்ன வந்து யாரை டிஃபெண்ட் பண்றாரு? அப்போ வந்து அதுக்காக அவனை போய் வெட்டினது சரியா சார்? சொல்லல. அவங்க வெட்டினதுக்கும் அவன் திருநங்கையோட போய் பேசியிருந்தது இல்ல சார், அப்படி சொல்லல. சோசியல் மீடியா வந்து எல்லாரையுமே சீரழிக்குதுன்னு சொல்றோம். இந்த சமூகம் அந்த சமூகம் இல்ல 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 எல்லா சமூகம் புரியுதுன்ற. சரி இருக்கு சார். என்னன்னா சார், இதுல இந்த வெட்டுப்பட்டவர்கள்ல யாராச்சும் ஒருத்தங்க சார் வெட்டியவர்கள் சார்ந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்களா சார்? அந்த இடத்துல வந்து வெட்டியவர்கள் சார்ந்த சமூகத்தினர் ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை வெட்டதுக்கும் துரத்தி இருக்காங்க. அவர் ஓடி தப்பிச்சிட்டாரு. ஆனா வெட்டுப்பட்டவர்கள் எல்லாருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள். வேற வேற எல்லாருமே 4 பேர் ஒரு சமூகம், ஒருத்தர் ஒரு சமூகம், இன்னொருத்தர் வந்து நார்த் இந்தியன். சார், இவங்க எல்லாருமே கஞ்சா யூஸ் பண்ணியிருந்தாங்களா சார்? நாங்க சும்மா தெரிஞ்சுக்க விரும்புறாங்க. ரொம்ப சாதாரணமா கிடைக்குமா அது? அந்த பகுதியில வந்து கஞ்சா வந்து விற்பனை செய்யப்படுகிறதா சொல்றாங்க சார். ஆனா போதையில இருந்திருக்காங்க சார். நல்ல போதையில எல்லாருமே போதையில. ஓகே ஓகே சார். நீங்க ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னால் நடந்த மர்டர் சம்பவத்தெல்லாம் நீங்க இதுக்கான ஒரு மோட்டிவா போலீஸ் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. நீங்க சொல்லல, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா தான் பேசுறீங்க. போலீஸ் சொல்றாங்கன்னு சொல்றீங்க சார். எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். சார், இந்த மாதிரி ஊருக்குள்ள இப்படி வந்து கண்ணு முன்னு தெரியாம வெட்டிட்டு போறது அங்க ரொம்ப சகஜமா நடக்குமா சார், இல்ல இது ரொம்ப புதுசா சார் உங்களுக்கு?
இல்ல இது வந்து இந்த தடவை வந்து ஃபர்ஸ்ட் டைம் சார். திருநெல்வேலியிலேயே ஃபர்ஸ்ட் டைம். இது இது ரொம்ப ஊருக்குள்ள வரல. புதுசு. மெயின் ரோட்ல வந்து கடை இருக்கு சார், டீ கடை. ஓகே. மெயின் ரோட்ல வந்து வர வழியில அப்படியே பைக்ல இருந்து இறங்குறாங்க. ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அப்படியே போயிடுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்தது வந்து கச்சநத்தத்துல இந்த இன்சிடென்ட் நடந்தது. அது வந்து ஊருக்குள்ள போய் வெட்டிட்டாங்க சரி. கச்சநத்தம். அதுல கிட்டத்தட்ட 27 பேருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க 2019. 19 சரி. 18-19. ஓகே 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 சார். இங்கே தான் பொதுவாகவே first time திருநெல்வேலி. இந்த மாதிரி பசங்க இருக்கிறாங்க அப்படின்னா சார், இந்த பசங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கும் சார். கண்டிப்பா. ஆமா, ஏன்னா அந்த வயசெல்லாம் நாங்களும் நாமெல்லாம் கடந்து தானே வந்தவங்க, அதனால நமக்கும் தெரியும். சரியா, நாம கொஞ்சம் ஃப்ராங்கா பேசலாம் சார். இந்த பசங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில யாராச்சும் ஒருத்தங்க ஒரு பேக்ரவுண்ட்ல இருப்பாங்க. யாராவது ஒரு சின்ன அந்த ஊர்ல ரவுடி மாதிரி பேர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்க சார். அப்படி எந்த சப்போர்ட்டுமே இல்லாம இவர்கள் இப்படி செஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கா சார்? இந்த பசங்க கேதர் ஆகி இவங்களா வந்ததான் சார் சொல்றாங்க. ஆனா வெட்டும் போது வந்து ஒரு குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லி அவர் வாழ்கன்னு சொன்னதா சொல்றாங்க. அவர் சென்னையில ஆற்காடு சுரேஷ் வழக்குல சம்பந்தப்பட்டவரு. ஓகே. ஆனா ஆக்சுவலா அது வந்து இழுத்து விடுறதுக்காக சொன்ன மாதிரி போலீஸும் சொல்றாங்க சார். இது அவரை வந்து தேவையில்லாம இழுத்து விடுறாங்க. ஏன்னா அங்க வந்து 2-3 டான் இருக்காங்க. அந்த இன்னொரு டானுக்கும் இவருக்கும் பிடிக்கல போல இருக்கு. அதனால நீங்க வெட்டிட்டு இவர் பேரை சொல்லுங்கன்னு சொன்னதா போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் தரப்பு. போலீஸ் கஸ்டடியா தான் எடுத்திருக்கா சார்? என்ன எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார், ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. இனிமேதான் கஸ்டடிக்கு அப்ளை பண்ணுவாங்க. 2 நாள் தான் ஆகுது. ரிமாண்ட் பண்ணதுக்கு முன்னாலே எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு சொல்லிட்டாங்க போலீஸ் வெளியில. ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும். சார் சொல்றத பார்த்தா அவர் முடிச்சிட்டு சார் சொல்றத பார்த்தா அப்ப ப்ரீ பிளான்ல தோணுது. இப்போ வந்து சொல்லி கொடுத்து இன்னார் பேரை சொல்லி கொடுத்து இவர் பேரை கோஷம் போடுங்கன்னு சொல்லி கொடுத்து அனுப்புனாங்கன்னா ஆல்ரெடி திட்டமிட்டு வந்திருக்கிறதா தான் அர்த்தம். சரி சார், பொதுவா இந்த மாதிரி அங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியாவா அது இருக்குது அப்படிங்கிறதுனால சார், எப்படி சொல்ல, கொஞ்சம் கூடுதல் கவனத்தை டிபார்ட்மெண்ட் செலுத்துகிறதா சார் இந்த மாதிரி பசங்க விவகாரங்கள் எல்லாம்? சார் அங்க வந்து ஒரு கேஸ் யாராவது வாங்கிட்டாலே போதும், அது மைனரா இருந்தாலும் சரி சரி, அவங்கள யாரையும் ஊருக்குள்ள இருக்க வர்றதே கிடையாது. அவங்கள யாரையும் ஊருக்குள்ள வந்தாங்கன்னா புட்டப் கேஸ் உடனே ஒரு பொய் வழக்க போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. அதுல வந்து டிபார்ட்மெண்ட் வந்து 3 இயர்ஸ் அதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பசங்க எல்லாம் வீட்டுல வந்து பாம்பேல இருக்கிறதா தான் இந்த பசங்க சொல்லி இருந்திருக்காங்க. ஓகே. வீட்லயே தெரியல இவங்க லோக்கல்ல இருக்கிறாங்கன்றது அவங்க வீட்டுக்கே தெரியல. சரி சார், இந்த போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது யாருங்க சார் பண்றாங்க ஊர்ல? இப்ப வந்து அங்க இருக்கக்கூடிய பீப்புள் வந்து எல்லாருமே 3-4 கம்யூனிட்டி இருக்காங்க சார், சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்காகவும் தான் பண்றாங்க. ஓகே. இப்ப அந்த போராட்டங்கள் வந்து இப்ப அந்த நார்த் இந்தியன் அவரு உடலை வாங்கிட்டாங்க. ஓகே. எல்லாருக்கும் நிவாரணம் வேணும், வேலை வேணும் அப்படின்னு கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க சார். எல்லா கம்யூனிட்டியும் சேர்ந்து பண்றாங்க சார். எல்லாருமே சேர்ந்து தான் பண்றாங்க. சேர்ந்து. ஓகே. இது ரொம்ப டேக் இட் ஈஸியா தான் ஊர் பாக்குதுங்களா சார் இந்த சம்பவத்தை? அப்படி இல்ல சார், மத்த சம்பவத்தை காட்டிலும் இதை வந்து சென்சிட்டிவா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த காயம்பட்ட நபர்கள், இறந்து போன நபர்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய ஒரு பகை இல்ல, ஏன் அந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்ட்டு இந்த வெட்டிய நபர்களுடைய சொந்த சமூகமே வந்து அவங்களுக்கு வந்து எதிர்ப்பா இருக்காங்க. வெட்டின நபர்களுக்கு எதிர்ப்பா இதை வந்து ஏத்துக்கிடல. ஓகே ஓகே ஓகே. ஆனா சில பேர் சொல்ல முடியல, வெளிப்படையா சொல்ல முடியாம தவிக்கிறாங்க. ஓகே ஓகே சார். மற்றபடி இதை யாரும் ஏத்துக்கல சார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். எனக்கு இப்ப நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்போது உங்ககிட்ட போலீஸ் கொஞ்சம் பேசுவாங்கன்ட்டு எனக்கு தெரியும். ஆனா ரொம்ப பேசியிருக்காங்க உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இதுல என்ன தெரியுமா, இந்த பசங்கெல்லாம் பாம்பேல இருக்கிறாங்கன்ட்டு தான் அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ஊருக்குள்ள தான் இருக்கிறாங்க. இவங்க ஊருக்குள்ள வந்தாவே போலீஸ் கேஸ் போட்டுரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. போலீஸ்ல யாருக்கும் தெரியலையா சார் இந்த பசங்க ஊருக்குள்ள தான் இருக்கிறாங்கன்ட்டு? போலீஸுக்கு வந்து தெரியல சார். இவங்க வெளியில இருக்கிறதா தான் போலீஸ் நம்பிட்டு இருக்காங்க. ஓகே. ஆனா இவங்க வந்து பாம்பேல இருக்கிறாங்கன்னு போலீஸும் நம்புறாங்க, அவங்க வீட்டுல உள்ளவங்களும் நம்புறாங்க. ஆனா இவங்க லோக்கல்ல தான் சுத்திட்டு இருந்திருக்காங்க. ஏன் இவங்க நான் சொல்றேன் அப்படின்னா, எனக்கு சொந்த ஊர் வந்து நாங்குநேரி. சரி. அதனால எனக்கு அந்த எல்லாமே இன்சிடென்ட் ஓரளவுக்கு தெரியும் சார். சரி. ஓகே ஓகே. இப்போ ஒரு நிமிஷம், ப்ளீஸ். யாரு பாம்பேல இருக்கிறதா சொல்றாங்க? இந்த பசங்க வெட்டினவங்க எல்லாரும் வெட்டினவங்க ஒரே சமூகத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் வெவ்வேறு கிராமத்தை சார்ந்தவங்க.
வெவ்வேறு கிராமத்தை சார்ந்த எல்லாருமே பாம்பேல இருக்காங்கன்னு எப்படி போலீஸுக்கு தெரியும்? இல்ல வெவ்வேறு கிராமத்தை சார்ந்தவர் இல்ல சார். அங்க வந்து 6 ஊர் சேர்ந்து இருக்கு சார். வெட்டினவங்க எல்லாரும் ஒரே ஊரை 6 ஊருக்கு 6 பங்கு நாட்டார்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் 5 பேரு, 2 பேர் வெளியில இருக்கிறவங்க. சோ இவங்க எல்லாரும் வீட்டுல வந்து பாம்பேல தான் போறேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. போலீஸ் ஊர்ல இருக்கக்கூடாதுன்றாங்க. நாங்க பாம்பேல இருக்கோம்னு அவங்க சொல்றாங்க. வீட்லயும் பாம்பேல இருக்கிறதா தான் அவங்க நம்பிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? அவங்களுக்கே ஒரு நாள் ஒரு நைட்டு கலந்த பின்னாடி தான் தெரியும் பையன் எங்கதான் இருக்கிறான்னு. ஓகே சார், பொதுவா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இவங்க மேல என்னென்ன வழக்குகள் எல்லாம் இருக்குது, ஏற்கனவே இவங்க இதுக்கு முன்னால் இந்த மாதிரி என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத ஓரளவு போலீஸ் சொல்லும். பட் இந்த கேஸில் கொஞ்சம் அந்த சென்சிட்டிவாக பார்க்குறாங்கங்கிறத எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. சார், இவங்க பிஃபோராக இவங்க எல்லார் பேர்லேயுமே நிறைய கேசஸ் இருக்குங்களா சார்? எல்லார் பேர்லயுமே வழக்கு இருக்கு சார். அதுல ஒரே ஒருத்தர் மேல மட்டும் வழக்கு இல்ல. அதான் எல்லார் பேர்லயும் வழக்கு இருக்கு. எல்லார் பேர்ல இருக்க வழக்குமே அந்த சின்னத்துறை வழக்குல இருந்து ஸ்டார்ட் ஆனதுதான். அதை அவங்க கரெக்டா கைட் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த வழக்குமே வந்திருக்காது. இதுக்கு முன்னாடி இருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரை சரியா ஹேண்டில் பண்ணாம அவங்க வந்து ஒடுக்குறது, அடக்குறது, விரட்டி விடுறது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஒன்றும் புரியல. சரியா ஹேண்டில் பண்றேன்னா கைது பண்ணாம விட்டுறதா சார்? இல்ல கைது பண்ணாம சார். அவன் மைனரா இருக்கா சார். மைனருக்கு சட்டத்துல என்ன சொல்லியிருக்காங்க? மைனருக்கு எதுக்கு சார் வந்து அவங்க வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளின்னு சொல்றேன். அவனை திருத்த வழி பண்ணணும். அவனை திருத்த பண்ணாம பொய் கேஸ் தொடர்ந்து போனாங்க. ஒவ்வொருத்தர் மேலயும் அந்த வழக்குலயே அவங்களை கைது ஊர்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லும் போது மைனர் எங்க போய் ஸ்டே பண்ணுவான், என்ன பண்ணுவான்? அவன் எல்லாம் கேதர் ஆகிறதுக்கு இவங்களே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்றோம். வருத்தப்படாதீங்க. நியாயப்படுத்தல பேசல. கருத்துக்கு இளைஞர்களை வளர்க்குது. பூசி அவர்களுக்கு வந்து ஆதரவா பேசுவதுதான் அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க இல்ல, நீங்க ஒரு சின்ன அளவுல இருந்தாலும் தலைவர்களா இருக்கலாம், அல்லது வந்து அரசியல்வாதிகளா இருக்கலாம், அதிகாரிகளா இருக்கலாம், அவர்களை பாதுகாக்கிற ஆள் இருக்கு அப்படிங்கிற அந்த தைரியம் தான் அவர்களை மேலும் மேலும் குற்றம் செய்வதற்கு தூண்டுகிறது. அந்த பணியை நீங்களும் செய்யக்கூடாதுன்னு நான் எதிர்பார்க்கிறேன் உங்கள்கிட்ட.